கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு சமீபமானீர்கள், கிறிஸ்துவுக்கு சமீபம் ஆகி விட்டீர்கள் என்று கிறிஸ்து உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறார். நீங்க கிறிஸ்துவானவருடன் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் சமீபமாக வந்து விட்டீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, ஒரு சகோதரத்துவத்துடன் நீங்கள் ஒரு மூத்த அண்ணனாக, மூத்த ஒரு சகோதரனாக, சகோதரியாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்கி வந்து விட்டீர்கள். அதான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள். அப்போ முன்னே தூரமாக இருந்த நீங்கள்னா எப்படி? ஒரு காலத்தில் நம்ம கிறிஸ்துவை அறியாத காலத்தில், கிறிஸ்துவன் அறிந்த காலத்துலேயுமே நம்ம கிறிஸ்துவனவருடன் விலகி தான் இருந்திருக்கோம். நம்ம அதாவது இது எப்போ ஆரம்பிச்சுன்னா ஆதியாமத்திலே ஆரம்பிச்சிருச்சது. ஆதாமே காலத்திலே இருந்து அந்த கிறிஸ்துவான இயேசுவை விட்டு பிரிந்து விட்டாங்க, கர்த்தரை விட்டு அவங்க பிரிந்துட்டாங்க. ஆனால் தான் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே வந்தாங்க, அனுப்பப்பட்டாங்க. அவங்க குற்ற உணர்ச்சியோடு இருக்கக்கூடாதுன்னு, இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து, இந்த தவறான உணர்ச்சிகளிலிருந்து, அந்த தவறான எண்ணங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிதாவானவர் தன் சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்பினார். அந்த வேலண்டைன் டே இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான அன்பு என்னன்னா, தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே நம்மளுக்காக பலியாக்கி நம்மளை மீட்டெடுத்து கொண்டது தான் உலகத்திலே உண்மையான அன்பு. அந்த அன்பை யாராலையும் நெருங்க முடியாது, தொடவே முடியாது. ஆனால் தான் எதுக்காக அந்த அன்பு வெளிப்பட்டதுன்னா, நம்ம மேலே கொண்ட அன்பு, நம்ம மேலே கொண்ட பாசம். அதான் முன்பு தூரமாக இருந்தோம், நம்ம உண்மையிலே இல்லாத ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். முன்பே தூரமாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது அவருக்கு மிகவும் சமீபமாக நெருக்கமாக இருக்கிறோம். அது எப்படி, அந்த நெருக்கம் எப்படி உண்டானது என்றால், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டார். உலகத்தின் அதிபதியிடத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டு பரலோக தேவனிடத்தில் நம்மளை ஒப்படைத்திருக்கிறார். நம்ம தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அதன் வழியிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த சமீபம், அந்த எப்படி அவர் மீட்டெடுத்து கொண்டார். முன்ன தூரமாக இருந்த நம்ம இப்போ எப்படி திடீர்னு அவர் பக்கத்தில் வந்தோம்னா, சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம், நம்ம மேலே தெளிக்கப்பட்ட ரத்தம். ஆனால் தான் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாது, ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருப்பதை நம்ம உணர வேண்டும். நம்ம மேலே முத்திரையிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம முத்திரையிடப்பட்ட சந்ததி, நம்ம பாக்கியம் பெற்ற மக்கள், நம்ம அதை நம்ம உணர வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை பிதாவின் இடத்திலும் கிறிஸ்து இயேசுவின் இடத்திலும் நம்மளை சமீபமாக கொண்டு வந்து சேர்த்தது. நம்ம சுய முயற்சினால் அது கிடையாது. அப்போ ஒருவேளை இது வரைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருக்கோமா, கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமா, அவர் நம்மளை புரிந்து கொண்டு இருக்கிறாரா? நாம் ஒன்றுமே இல்லையே, அவர் எப்படி நம்மளை புரிந்து கொள்வார்? நான் கேட்கறது எப்படி அவருக்கு தெரியும்? என்னோட விண்ணப்பங்கள் அவருக்கு எப்படி போய் சேரும்? என்னோட ஜெப தேவைகள் அவருக்கு எப்படி போய் சேரும்? என்னுடைய உடல் ரீதியான கஷ்டங்கள், குடும்ப ரீதியான கஷ்டங்கள், வியாபாரத்தில் இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் எப்படி அறிவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே ஒன்றும் கவலைப்பட வேணாம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கு நீங்கள். அதனால தான் அது ரொம்ப அழகாக இருப்பாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ நம்ம வாயிலை திறந்து அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்துவே, எனக்கா ரத்தம் சிந்தனக்கா நன்றி ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் வேலையில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதை கிறிஸ்துவின் இயேசு ரத்தம் அதை நிர்மூலமாக்கி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறீர்கள். அவருடன் நெருங்கிய உறவு வைத்திருக்கிறீர்கள், நெருங்கி இருக்கிறீங்க. இரத்த பந்தமான ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் அவரோட இருக்கிறீங்க. அதே நம்ம உணர்ந்து கிறிஸ்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனம் எப்படி மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே, அவருக்கு கிறிஸ்து ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக இருக்கிறோம். நான் பாருங்க, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாயினீர்கள். அப்போ இதற்கு நன்றி சொல்லி கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பிலே நிலைத்து நிற்பதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணலாம் பிதாவே. முன்னே நாங்கள் உண்மை அறியாத காலத்திலே இருந்தோம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களை மீட்டு எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு நாங்கள் சமீபமாக ஆக்கப்பட்ட ஒரு மகா கிருபையான காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே.
அந்த நோக்கத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து நீர் நெருக்கமாக இருப்பதற்காக ரத்தம் சிந்தினதை உணர்ந்து அந்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க உதவும் அப்பா. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.